உங்கள் தலைமுடியை இது போல் எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் வலுவாக உதிராமல் உடையாமல் அடர்த்தியாக நீளமாக நல்லா கருகருன்னு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். முடி கொட்டுற பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும், முடியை வளர வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத்துக்கு செம்மையான ஒரு சீரம் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பக்கம் இருக்கும். நம்ம கஞ்சி சூடாக வடித்தோம் அப்படின்னா இது மேலே ஆடைப்படியும், அந்த ஆடைகளை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அது கூட நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அது வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாதம் வடித்த கஞ்சி தண்ணி 1 டம்ளரு, நார்மல் தண்ணி வந்து 1 டம்ளர். இப்போ இது கூட ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெங்காயத்தோட தோல் இருக்குது பாருங்கள், அதுதான். இந்த வெங்காயத்தோல் கூட வந்து பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஸோ வெங்காயத்தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ சீரம் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வதாக நான் சேர்க்குறது என்ன அப்படின்னா, செம்பருத்தி பூ வந்து காஞ்சது வச்சுருக்கேன். அது வந்து சும்மா ஒரு 5-6 பூ பக்கம் சேர்க்குறேன். செம்பருத்தி பூ காஞ்சது இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். செம்பருத்தி பூவை நல்லா கையால் கசக்கிட்டு சேருங்க. செம்பருத்தி பூ காஞ்சதும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் இல்லை அப்படின்னா செம்பருத்தி பவுட்ரு சேர்க்கலாமான்னு சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து செம்பருத்தியோட இலைகளும் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க, இவ்வளோ தான் கணக்கு கிடையாது. இப்போது நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்து நம்ம இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு எடுத்திருக்கேன். கடுகு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே எடுத்துக்கோங்க. கடுகு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட ஃப்ளாக்ஸ் சீட் வந்து 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு 1.5 ஸ்பூனு, ஃப்ளாக்ஸ் சீட் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு. இந்த 3 பொருளுமே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஹேர் ஃபால் வந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். நல்ல வந்து தலையை வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காகவும் வெந்தயம் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த 3ஐயும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு டைம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணுங்கள். இப்போது இந்த பவுட்ரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி அதில் வந்து சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் முடியோட அளவை பொறுத்து கூட்ட குறைச்ச பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு வந்து சேர்க்க போகிறேன். இந்த பவுட்ரை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு சீரம் மாதிரி, தலை குளிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டரில் இந்த தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஷாம்பூ சீயக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஆரம்பத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி பயன்படுத்தியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி இருக்குது பாருங்கள், அதை கூட வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம். அது வந்து நமக்கு 1 டம்ளர் தண்ணியாக கிடைக்கிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அப்பப்போ மட்டும் கை வச்சு ஸ்பூன் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. தண்ணியோட கலர் வந்து பாருங்கள் கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து கலர் அப்படியே மாறிக்கிட்டே வரும். டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரில் மாறிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள் தண்ணியோட அளவு வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஊற்றும் போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, இப்போ நமக்கு சரியாக இருக்குது 1 டம்ளர் தண்ணியாக. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். தண்ணியோட கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு வடிகட்டியில் தனியாக வடிகட்டிக்கோங்க.
இந்த தண்ணியை நீங்கள் நிறைய வகையில் வந்து பயன்படுத்திக்கலாங்க. இது கூட ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹைட்டாக ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கையில் மசாஜ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சீரமாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு ஒரு டானிக்காக பயன்படுத்தலாம். இந்த தண்ணியிலேயே ஷாம்பூ சீயக்காவோ மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்படி பல விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாட்டராக இருக்கும். இதை ஹேர் டானிக் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். லைட்டாக காட்டனில் டிப் பண்ணி முடி வளரக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா, முடியோட வேர்க்கால்கள்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கைகளை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கூட விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேரை. இப்படி பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் ஹேருக்கு நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு தண்ணி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இன்னொரு மெத்தடாகவும் பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டனில் டிப் பண்ணி அப்படியே வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு 1 hour வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஷாம்பு, அந்த ஷாம்பு உங்களுக்கு எவ்வளோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஷாம்பை நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு ஷாஷே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷாம்பை கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதிலலாம் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இருக்காது. ஸோ நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டேமேஜ் ஆகாது. ஹேருக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷாம்பு கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள ஒரு வாட்டர், ஹேர் டானிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். எப்பயுமே நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஷாம்பு கூட தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்துவோம். நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ஃபீல் பண்ண முடியும். ஹேர் ஃபால் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். முடி நீளமாக இருக்கும். வெள்ளையாக இருக்க முடியை கருமையாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து பல விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்காக இருக்கும், ஹேர் திக்னஸ்க்காக இருக்கட்டும், எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதில் நீங்கள் ஷீயக்காய் கூட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.